Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்த்தியான புட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது ஓட்ஸ் புட்டு. இது எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்த்தி, சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். இன்னைக்கு நம்ம ரெண்டு வெரைட்டியா பண்ண போறோம். ஒன்னு வந்து ஸ்வீட் ஓட்ஸ் புட்டு, இன்னொன்னு வந்து கொஞ்சம் ஸ்பைசியா. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க நம்ம இந்த புட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்வீட் ஓட்ஸ் புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து இன்றைக்கி 1 கப் வந்து ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அதை ஒரு கடாயில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்த ஓட்ஸை வந்து மிக்சியில் போட்டு நம்ம பவுடராக பொடிச்சிக்கலாம். பொடிச்ச ஓட்ஸை இப்போ மறுபடியும் கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி உதிரி உதிரியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மறுபடியும் அதை நம்ம மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மறுபடியும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச புட்டு மாவு ரெடி. இப்போ இந்த புட்டு மாவை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ரெண்டாக செப்ரேட்டாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன்று ஸ்பைஸியாக செய்ய போகிறோம், ஒன்று ஸ்வீட்டாக செய்ய போகிறோம். ஸோ ரெண்டாக பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ அதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 சாப் பண்ண டேட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 10லேருந்து 15 திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க, ட்ரைட் கிரேப்ஸ். அதே மாதிரி சாப் பண்ண கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா கொஞ்சோண்டு பிளாக் ரைசன்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதை வந்து சூடு பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி இந்த புட்டு வந்து சிரட்டையில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு சிரட்டையில் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமாக கோகனட் லேயர் பண்ணிக்கோங்க. அது மேலே இந்த புட்டு மாவை லேயர் பண்ணிக்கோங்க. அகெயின் அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக கோகனட் வந்து ஃபைனலாக லேயர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம வெயிட் ஆட் பண்ணுவோம்ல, அந்த பிளேஸில் இந்த கோகனட் ஷெல்லை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட ஸ்வீட் ஓட்ஸ் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து சிரட்டையிலேருந்து இப்படி எடுத்துக்கோங்க. சூப்பரான ஸ்வீட் ஓட்ஸ் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுவே ஸ்வீட்டாக புட்டு வேண்டான்னு நினைக்கிறவங்க எப்படி காரமாக புட்டு செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்படியே 1 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா சாப் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வதக்குனதை வந்து நம்ம இந்த புட்டு மாவு, அதாவது ஓட்ஸ் புட்டு கூட சேர்த்துக்கலாம். புட்டு மாவு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஃபைனலாக அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து ஸ்குவீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி நம்ம வந்து சிரட்டையில் ஃபஸ்ட் கோகோனட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே இதை லேயர் அப் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கோகோனட்டை லேயர் அப் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி குக்கரில் ஒரு 10 நிமிஷம் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பரான ஹெல்த்தியான ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி ஓட்ஸ் புட்டு ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுக்கு வர இது கண்டிப்பாக பிடிக்கும். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.